எதுக்குடா இப்படி இடம் பிடிக்கிற? என்ன எல்லாரும் கேலி பண்றா. கேலி பண்றாளா? நேக்கு என்ன லலிதா தெரிஞ்சா உன்னை கொண்டு போட்டுவா. மரியாதையா பள்ளிக்கூடம் போ. நான் போக மாட்டேன். ஏன் கிரிஜா இங்க வா. ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிற? எல்லாரும் என்ன தடிவாடன் கேலி பண்றா. தாவணி இல்லாம வர என்ன கலாட்டா பண்றாங்க. பசங்க எல்லாம் சீட்டி அடிக்கிறாங்க. எனக்கு தாவணி வாங்கி கொடு, அப்பதான் நான் பள்ளிக்கூடம் போவேன். இல்லன்னா நான் பள்ளிக்கூடம் போவே மாட்டேன். நல்லா இருக்கா? ஒரு பள்ளி வச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். தியாகு, ஏய் தியாகு, மணி 2 போறது, போய் படுத்துக்கோ. காலம்பரை படிச்சுக்கலாம். லலிதா, என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா? நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். பிளீஸ். தியாகு, முதல்ல பிஎஸ்சி பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ். போய் படுத்துக்க போ. என்னம்மா? தியாகுவை மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கியே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? அர்த்தராத்திரி அதே நினைச்சுட்டு இருக்கியா? படுத்துக்கோடி, பாக்கலாம். அம்மா, ராத்திரி சாதம் மட்டும் வச்சா போறோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது கூட நானே வந்து செஞ்சுக்கிறேன். நான் ஆபீஸ் போயிட்டுமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. என்னடா தியாகு, திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம? மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணுமே, அதுக்காக? அதுக்குதான். பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே, இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பயிற்சி பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட்டு கொடுத்துருவாளா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா 4 பவுன் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலை குனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்பக்கானம் போட்டு இருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கோம். அரே இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதா. ஏண்டா தியாகு, இப்படி வா. எதுக்காக தோப்பக்கானம் போட்டு இருக்க? நடு தெருவுல நிக்கணும்னு. மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமே என்னதான் மாமா. அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கணும். அது போராது, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறல? நோக்கு பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான், நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாவோட மனசை போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றுது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் இரு. முதல்ல லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு,
நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதுங்காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான். மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தம்மா, இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன? உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா. நீ வந்த காரியம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்தரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா, அரங்கேற்றமும் இருக்கு, பயமும் இருக்கு. மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் தைரியம் தானா வந்துரும். நீ நிச்சயமா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். இன்விடேஷன். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை. இதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவசியம் பார்க்கணும். குறுக்கோழிகள்ல காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க திறமைக்குத்தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 ரூபாய் பேசிக்குவாங்க. பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபார்சு எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா. நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா. அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரையா. இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க. விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வார். வரையாமா, நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்லை, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா. கொஞ்சம் நில்லுங்க. அதுக்காக இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடன அரங்கேற்றம். மியூசிக் அகாடமி ஆண்ட நான் அவசியம் போயாகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்களை எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவை சேர்ந்த பொண்ணு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? 58 அபிராம்புரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டி இருக்கு.